கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேளைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசித்து இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச இருக்கிற காரியங்களை நம்ம தியானிக்கலாம். சங்கீத புத்தகம் 109வது பாடல்ல 4வது வசனத்தை வாசிக்கிறேன். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் சிநேகிக்கிறேன், ஆனால் என்னுடைய சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறாங்க. அதனால் நானும் திருப்பி அவங்கள விரோதிக்கலை, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, நீங்களும் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு நிறைய கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் இருக்கும் பொழுது, உங்கள் மேலே பாரங்கள் அழுத்தப்படும் பொழுது, நீங்கள் குடும்ப பாரத்தையோ இல்லை உங்களுடைய வேலை பளு, பிள்ளைகளின் சுமை, இது பண்ண முடியல, இந்த பில்லு பே பண்ண முடியல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம், என்னுடைய திருமணத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, குழந்தைகள் மத்தியில் பிரச்சனை, இப்படி நிறைய காரியங்கள் உங்களை சுற்றி அழுத்திக்கிட்டு இருக்கா? நிறைய விரோதங்கள், அவதூறுகள், அவதூறான பேச்சுகள், காரணமே இல்லாமல் உங்கள் மேலே சில எதிரான காரியங்கள் இதெல்லாம் இருக்குதா? ஆனாலும் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் ஜெபந்தாங்க பண்ணுறேன், வேறு எதுவும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஏன்னா இந்த வசனத்தை நம்ம எங்கேருந்து வாசித்தோம் தெரியுங்களா? சங்கீதம் 109 4வது வசனம். அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கிற 3 வசனத்தையும் வாசித்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த முழு சங்கீதத்தை நீங்கள் வாசித்தாலும், இந்த 109வது சங்கீதத்தை 1வது வசனத்துலேருந்து 31வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தாலும் ஒரே ஒரு காரியம் அதில் ரொம்ப அப்பட்டமாக தெளிவாக தெரியுது. ஆண்டவராகிய நம்ம தேவன் நீதி செய்கிறவர் அப்படிங்கிறத சங்கீதக்காரன் தாவீது புரிஞ்சு வச்சுருந்தான். நீங்களும் அப்படி புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஜெபந்தான் பண்ணுவீங்க. உங்களை விரோதிக்கிற காரியம், உங்களுக்கு பிரச்சனை தரவங்களுக்கு நீங்கள் போய் சண்டை போட்டு வலுக்கட்டாயமாக பெருசு பண்ணி அப்படியெல்லாம் பண்ணாமல் ஜெபம் பண்ணுறீங்களா? தாவீது போல் ஜெபம் பண்ணுறீங்களா? தாவீது பாருங்க, அவனை சுற்றி அவன் ராஜாவாகவே ஆனாலும், ராஜாவாயிட்டா பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும் அவன் நினச்சான். ராஜாவானா அவனுக்கு உரிய பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறான். அப்போ பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு, கர்த்தரை அறிந்து கொண்டவர்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. உண்மைதானே? அப்போது நாம் என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். என்னங்க ஜெபம் பண்ணணுன்றீங்க? அவன் அதை தாங்க பண்ணுறான். இந்த சங்கீதம் முழுக்க வாசித்து பாருங்களேன். அவன் ஜபந்தான் பண்ணுறான். அவன் போய் மல்லு கட்டிக்கிட்டு நிற்கலை, பழிக்கு பழி வாங்கலை. அவன் நினச்சா கூறு போட்டுருவான் அவங்களெல்லாம். ஒரு நல்ல ராஜா பாருங்கள், தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய காரியங்களை, எதையுமே பண பலம், தன்னுடைய செல்வாக்கு பலத்தெல்லாம் அவன் கையில் எடுக்கலை. அவனுடைய ஒரே பலம் இயேசு. அவரிடத்துல போய் ஜெபிக்கிறான். அவனுக்கு தெரியும் இதுதான் சரியான ஆயுதம்னு. தேவன் நீதி செய்கிறவர், கட்டாயம் நீதி செய்வார். என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை பயக்கிறவர்களுக்கு அவர் சரி கட்டுவார். அவரால் இதை செய்ய முடியும். கர்த்தாவே நீங்கள் எழுந்தருளுங்க, நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறான். எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை! அவ்வளோ பெரிய ராஜா, படித்தவன், தேவனுக்கு பிரியமானவன். தேவனுக்கு நிறைய பிரியமானவர்கள் பைபிளில் இருக்கிறாங்க. நம்ம வெறுமனே தாவீது மட்டும்தான் தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் நினைக்கக்கூடாது. நிறைய பேர் இருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான பிரியமானவங்க யார் தெரியுங்களா? இதை உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்களும் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க, சரிங்களா? அதனால் உங்கள் ஜெபத்தையும் தேவன் கேட்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு அவங்க ஜெபத்துக்கு பதில் இருக்கும். அவங்க வல்லமையாக ஜெபிப்பாங்க, அவங்க பெரிய ஊழியக்காரங்க. ஆனால் என் ஜெபத்துக்கு பதில் இருக்குமா? அப்படிலாம் இல்லை. தாவீது முதல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கும்பொழுது எப்படி இருந்தானோ, காட்டுக்குள்ளே தனியாக திரிஞ்சிக்கிட்டு இருக்கவும் ஜெபம் பண்ணான். ராஜாவாயிட்டும் ஜெபம் பண்ணான். அவனுக்கு ஒன்று தெரியும், ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார்னு. அதனால தான் அவன் சொல்கிறான், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னை எவ்வளோ பேர் எதிர்த்து வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து இருந்தாலும், தேவன் நீதி செய்வார். எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு நியாயம் செய்வார். எனக்கு பதில் தருவார். எனக்கு இந்த பிரச்சனையை அவர் நீக்கி போடுவார். நான் ஜெபம் பண்ணுவேன்றான். அப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்களா? நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல்
உங்களை தேடி வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வந்தாலும் இல்லை நீங்கள் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலும் ஜெபம் பண்ணுறீங்களா? கட்டாயம் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஏன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் இருக்குன்னா, ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். ஏற்கனவே நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம யூடியூப்பில் ஒரு போதனை இருக்குது, பழுது பார் பொழுது போக்காதேன்னு. நாம் யாருன்னு நம்மளுக்கு புரியணும். நாம் தேவனுடைய பிள்ளை, சரிங்களா? அப்போ நாம் சில காரியங்களை பழுது பார்த்துடணும். நம்மக்கிட்ட எது சரியில்லையோ அதையெல்லாம் ஒப்பு கொடுத்துடணும். அப்போ ஆண்டவரிடத்துல இவன் ஜெபம் பண்ணுறான் பாருங்கள், 109வது சங்கீதத்தில் இவன் சில குற்றங்களை பண்ணவன். அது நீங்கள் 50 சங்கீதத்துக்கு அப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த சங்கீத பகுதி 109ல் அவன் எந்த குற்றமும் செய்யாமல் காரணம் இல்லாமல் அவனுக்கு பிரச்சனை வருது. அவனை எதிர்க்கிறாங்க, அவனை சாகடிக்க பார்க்குறாங்க, அவனை தேவையில்லாத ஜன கூட்டங்கள் துரத்துது. உங்களுக்கு விளங்குதான்? அப்போ அது போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிக்கணும். நான் பொழுதுபோக்கில் ஆண்டவரே, உங்களை நம்பி தான் வாழ்கிறேன், உங்கள் நாமத்தில் தான் என் பிள்ளைங்களை வளர்க்குறேன், உங்களால் தான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், என் குடும்பத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிறேன், நான் ஆலயத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும். இன்னொருத்தர் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சரியாக அதில் போயிட்டுருக்கும் பொழுது உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்கள் என்ன காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு பதில் உண்டு. அதுக்கு நம்ம சில காரியங்கள் ஜெபத்திலேருந்து பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பழுது பார்க்கணுன்னு சொல்லியாச்சு. எப்படி பழுது பார்க்கணும்? நம்ம ஜெபத்தை சரியாக செய்யும் பொழுது, நம்ம ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பும் பொழுது எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாது, எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் விரும்புகிறாரு, இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி ஜெபிக்கக்கூடாது, பொதுவாக எப்படி ஜெபிக்கக்கூடாது. மத்தேயு 6:5 சொல்லியிருக்கு, மாயக்காரர்கள் போல் ஜெபிக்க வேண்டாம்னு இயேசுவே சொல்லித்தரார். அப்போனா நிறைய மாயக்காரர்கள் உலகத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீண்ட ஜெபம் பண்ணுறதும், எனக்கு தான் ஜெபம் தெரியும்னு சில பேருக்கு நான் தான் ஜெபிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜெபிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜெபம், அப்படிப்பட்ட மாயக்காரர்கள் போல் நீங்கள் இருக்க வேண்டாம். மற்றவங்க பார்க்குறதுக்குனே சிலர் ஜெபிப்பாங்க. அப்படின்னா சர்ச்சில் ஜெபிக்கக்கூடாதா? சர்ச்சில் ஜெபம்னு ஒன்று வச்சு, ஜெப கூட்டம்னு வச்சு ஜெபிக்கிறாங்களே, எல்லாரும் பார்க்குற மாதிரி தானே ஜெபிக்கிறாங்கன்னா அது வேறு. அது ஜெபத்துக்குன்னு ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தராங்க. அது வேறு, உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புறதுக்கு. நான் சொல்கிற இந்த காரியம் மத்தேயு 6:5 சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? வேணும்னே மற்றவங்க பார்க்கணுன்னு ஷோ காமிக்கிறதுக்காக ஜெபிப்பாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஜெபம் நாம் செய்யக்கூடாது. வேறு என்ன ஜெபம் பண்ணக்கூடாது? மார்க் 11:25 வாசித்து பார்த்திங்கன்னா, மற்றவர்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராவும் பகலும் திட்டிகிட்டு இருப்பாங்க, குறை சொல்லுவாங்க, கோவப்படுவாங்க. இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணிவிட்டு மற்றவங்கள மன்னிக்கிற இருதயமே அவங்களுக்கு இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு இருக்கிறவங்க ஜெபிச்சா அந்த ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். அவங்க ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? நம்ம மற்றவங்கள எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா? அப்போனா நம்ம ஜெபம் வேலை செய்யாது. அப்போ ஜெபிக்காமல் இருக்கிறது நல்லது. அப்போ மற்றவங்கக்கிட்ட ஜெபத்தை ஒப்பு கொடுத்தணும். ஆண்டவர் முதல்ல என்ன மாற்றுங்க, என் ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்ப எனக்கு உதவி செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கணும். நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு தாவீது போல் நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? ஏன்னா தாவீது அவன் யாரையும் சபிக்கலை. புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணுறான்? நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்றான். நீங்களும் அப்படி அந்த உண்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் நீங்கள் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படி ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். எப்படி ஜெபிக்கக்கூடாது? மத்தேயு 6:5 மாயக்காரர்கள் போல் மற்றவங்க பார்க்கணுன்னு ஜெபிக்கக்கூடாது. மார்க் 11:25 குறை சொல்லிக்கிட்டு மன்னிக்கக்கூடாத ஒரு இருதயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கக்கூடாது. அடுத்தது மார்க் 12:40 வாசித்து பார்த்திங்கன்னா, நீண்ட ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்களேன். நீண்ட ஜெபம்னா இப்போ நம்ம வீட்டில் நம்ம பண்ணுவோம், ஒரு ஒரு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். நிறைய குறிப்புகள் வச்சுருப்போம். நிறைய பேர், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலி, நம்ம உறவுகள், நம்ம சபைக்காக, நம்ம போதகர்களுக்காக நம்ம நிறைய லிஸ்ட்டு வச்சுருப்போம். ஒரு சில அவசர ஜெப குறிப்புகள், மருத்துவ குறிப்புகள்லாம் நிறைய வச்சுருப்போம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். நம்மளோட தனிப்பட்ட ஜெபத்தை பற்றி சொல்லலை. சில பேர் வேணும்னே பார்க்கணுன்னு, எனக்கு தான் பெரிய ஜெபம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நிற்க வச்சுட்டு பப்ளிக்காக ஷோ ஆஃப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா?
அதைத்தான் இங்கே அப்படி ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மாயக்காரர்கள் போல ஜெபிக்கக்கூடாது, மற்றவர்களை குற்றம் சொல்லி கொண்டு மன்னிக்காத இருதயத்தோடு வந்து ஜெபிக்கக்கூடாது. அடுத்தது பார்வைக்காக மற்றவங்க பார்க்கணுன்னு நீண்ட ஜெபம், லாங் ப்ரேயரு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் தேவனுக்கு முன்பாக எப்படி ஜெபிக்கக்கூடாது, இது பொதுவாகவே நம்ம மற்றவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்போது சில வேளைகளில் நம்ம தனிமையில் இருக்கும் பொழுதும் சில ஜெபங்கள் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காது. என்ன ஜெபம்? என்னாகமம் 11:23 ஜெபம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவரோட பேசுறது. இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட பேசுகிறான், அதாவது ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எப்படி இந்த ஜனங்களுக்கு இவ்வளோ பேருக்கு உங்களால் எப்படி ஆண்டவரே சாப்பாடு போட முடியும், எப்படி கர்த்தாவே? அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறியிருக்கிறதோ? ஏடா என்னன்னா கையால் ஆகாதவன் நினச்சிட்டியா? என்னடா அப்படி நினச்சிட்டேன், நீ என்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு எனக்கு தெரியாதா? என் வார்த்தையின்படி நடக்குமா நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்போ பாருங்கள், கர்த்தர் கையினால் எல்லாமே ஆகும். இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம கையினாலே ஆகும்னு இருக்குது. நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் நான் ஆசீர்வதிப்பான்றார். ஒரு மனுஷன் கையிட்டு செஞ்சாலே ஆசீர்வதிப்பாரான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்னு சங்கீத புஸ்தகம் 1 அதிகாரத்திலே இருக்குது. அப்போ கர்த்தர் செய்கிறது வாய்க்குமா வாய்க்காதா? கர்த்தரால் செய்ய முடியுமா முடியாதா? மோசைக்கு எப்படிப்பட்ட ஒரு டவுட்டு பார்த்தீங்களா? அப்படி தேவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஜெபிக்கக்கூடாது. தேவனிடத்தில், ஆண்டவரே நீங்கள் இதை செய்வீங்களான்னு தெரியல ஆண்டவரே, உங்களுக்கு இதில் பிரியமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, கர்த்தாவே ரொம்ப கஷ்டமான காரியம் ஆண்டவரே, அப்படியெல்லாம் போகாதீங்க. அவருக்கெல்லாம் தூசு மாதிரி உங்களுக்கு பெரிய விஷயம். நீங்கள் ஐயோ இது எப்படி தான் முடியுமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவர் ஒரு சொடக்கு போடுற நிமிஷத்தில் டக்குன்னு கண்ணி வைக்கிற நேரத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு லேசான காரியங்க. அவர் மகா பெரிய தேவன். சங்கீதக்காரன் அதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு தான் 109வது சங்கீதத்தை அதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். நம்மலாம் அப்படி கற்பனை கூட பண்ண மாட்டான், அப்படி எழுதுறான். நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், அவன் தாடையை திருப்புங்க, அவங்க பிசாசு வரட்டும், அவங்க எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவர், இதை பண்ணுங்க ஆண்டவர், கர்த்தர் சொன்னால் செஞ்சிருவார்னு எவ்வளோ நம்பிக்கையோடு அவன் அவர்கிட்ட அவருடைய நீதியை வேண்டி ஜெபிக்கிறான் பாருங்கள். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நானும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தில் ஒரு நியாயம் செய்யுங்க. என் பட்சத்தில் நியாயம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமே. நியாயம் இல்லைன்னா உங்கள் முன்னாடி எனக்கு ஜெபிக்க தகுதியே கிடையாது. உமக்கு தெரியுமா ஆண்டவரே, என்னையும் தெரியும் என் பிரச்சனையும் தெரியும்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபித்து பாருங்கள். ஏசாயா 59:1 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க வசனம். ஆண்டவர் பேசுகிறாரு, அங்கேயும் அப்படிதான் ஆண்டவர் பேசுகிறாரு. என்னடா கையால் ஆகாதவன் நினச்சிட்டேன்ட்டு மோசைக்கிட்டே கேட்குறாரு. இங்கே எப்படி பேசுகிறார் தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து, கர்த்தருடைய கை ஒன்றையும் ரொம்ப ஷார்ட் ஆகிடல, இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது, பாவம் அவர் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு செய்வார்னு அப்படி சொல்கிற அளவுக்கு இல்லை. செவி, என்னுடைய காது ஒன்றையும் செவிட்டு காது கிடையாது, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னமே எனக்கு தெரியுங்கிறார். இயேசு சொல்லித்தரார்ல நமக்கு ஜெபங்களில், நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பிதா இருந்திருக்கிறாருன்றாரு. அப்போ பிதாவுக்கு நீங்கள் சொல்லாமலே தெரியும். நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தருகிறாருங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போது நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு புரிந்து கொள்ளணும். மற்றவங்க பார்க்கணுன்னு மாயக்காரர் போல் பண்ணக்கூடாது. மன்னிக்காத இருதயத்தோடு குறை சொல்லிக்கிட்டு குறைப்பட்டுக்கிட்டு ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அப்படி நம்ம ஜெபிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு 3வது காரியம், நாம் நீண்ட ஜெபம் பண்ணக்கூடாது. வீட்டில் பர்சனலாக பண்ணுறது வேறு, இது பொது வெளியில் பண்ணுற காரியங்கள். ஒரு மீட்டிங், ஒரு சர்ச் ப்ரேயர்னு ஒரு 1 hour ப்ரேயரில் நீங்களே 3/4 மணி நேரம் ஜெபத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரசங்கம் பண்ணுறவங்க எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க? 5 நிமிஷம் கூட அவங்களால பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜெபம் பண்ணி கடைசி ஆசீர்வாதம் சொல்லி இதெல்லாம் முடிக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது, தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி ஜெபிக்கக்கூடாது, அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. ஏனென்றால் ஜெபம் என்பது என்ன?
டாக்கிங் டு காடு, கான்வர்சேஷன் வித் காடு. கர்த்தரோடு கூட நாம் பேசுவது, கர்த்தரோடு உரையாடுவது. தேவன் பேசுவார் முதல்ல, அவருடைய வார்த்தை நம்மக்கிட்ட பேசும். அடுத்தது அந்த வார்த்தையை வச்சு நம்ம அவர்கிட்ட பதில் கொடுக்குறோம். அதுதான் ஜெபம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? அப்போ எப்படி தான் நம்ம ஜெபிக்கணும்? தாவீது போல் ஜெபிக்கணும், தேவனை உயர்த்தணும். எப்படி உயர்த்துறான் பாருங்கள், உங்களால் தான் இது முடியும். அந்த சங்கீதத்தை ஃபுல்லாக வாசிங்க வீட்டில், எத்தனை வாட்டி வேணாலும் வாசித்து பாருங்கள். 109வது சங்கீதத்தில் அவ்வளோ அருமையாக தேவன் பக்காவாக செய்வார் எல்லாத்தையும். அவரால் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும்னு அவன் எப்படி பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை கோட் பண்ணுறான். 31 வசனத்துலேயும் 40-50 விஷயங்கள் அவன் சொல்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம வணங்குறோங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, எப்படி ஜெபிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி ஜெபிக்கணும்? 2 நாளாகும் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாலமோன் தாவீதினுடைய இடத்துல ராஜாவாகிறான். அப்போ ஆண்டவருக்காக தாவீதின் உதவியோடு சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டுறான். அந்த தேவாலயத்தில் அவன் தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறான். அப்போ தேவன் அவனுக்காக எழுந்தருளி என்ன பண்ணுறாரு, பேசுகிறார் இல்லையா? அந்த தான் இந்த வசனம், 14வது வசனம். 2 நாளாகமும் 7:14 பார்த்தீங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அப்போ நம்மளை நாம் தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அவன் தன்னை தாழ்த்தினான் பாருங்க. நான் பெரிய ராஜா, ஆண்டவரே நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லு. நானும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எழுந்தருளுங்க, நீங்கள் நீதி போகிறார், உங்கள் நீதி விளங்க செய்யுங்க, அக்கிரமக்காரர்களை தலை தூக்க விடாதீங்க. எத்தனை பிள்ளைகள், எத்தனை காரியங்கள் நடக்குது உலகத்தில் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, தேசங்களுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் நடக்குது. ஜெப வீரனுங்க தாவீது. சங்கீதம் எல்லாமே நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா வெறும் தாவீதால் மட்டும் எழுதப்படலை, அநேகர் எழுதியிருக்கிறாங்க. எல்லாமே ஜெபங்கள் தான். அது வெறும் பாட்டு மட்டும் இல்லை, அது ஜெப புஸ்தகமும் கூட. அப்போ பாருங்கள், கர்த்தர் சொல்லித்தராரு, தாழ்த்துங்க, உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, என்கிட்ட பேசுங்க, உங்களை தாழ்த்தி என்கிட்ட பேசுங்க, என் முகத்தை தேடுங்கள்னு சொல்லித்தராரு. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. சில பேர் பொல்லாத வழிகளை விட்டுருவாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. உலகத்தில் கூட எவ்வளோ பேர் நல்லவங்களாக இருக்காங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப அப்பொழுக்கெல்லாம் நேர்மையாலாம் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட திரும்ப மாட்டாங்க, அவங்க வழியில் தான் இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அப்போ தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தர்கிட்ட பேச வரணும், அவர் முகத்தை தேடி வரணும், பொல்லாத வழிகளை விட்டுட்டு வரணும், கர்த்தரிடத்தில் திரும்பி வரணும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ நான் கேட்பேன், அப்போ நான் அவங்கள மன்னிப்பேன். அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், ஒருவேளை அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும், அவங்க தங்களை தாழ்த்தும் பொழுது, என்னிடத்தில் வரும்பொழுது பொல்லாங்கான வழிகளை விட்டுட்டு என்கிட்ட திரும்பி வந்தால் நான் அதை கேட்டு அவர்களுக்கு நான் உதவி செய்வேன், அவங்க தேசத்தை சேமத்தை கொடுப்பேன், அவங்களுக்கு நன்மை செய்வேன், ஆசீர்வதிப்பேங்கிறார். வேற என்ன வேணும் நம்மளுக்கு? அதனால் நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? 1 தீமோத்தேயு 2:8 சொல்லியிருக்கிற மாதிரி, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தானேங்க சொன்னீங்க பப்ளிக்காக ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஜெபம் பண்ண தகுதியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துகிறவங்களா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஜெபம் பண்ணுன்னா, ஐயோ நான் வீட்டில் தானே ஜெபம் பண்ணேன், வேறு எங்கேயும் பண்ண மாட்டேன், ஐயோ நான் இன்றைக்கி சரியாக என்னை ஒப்பு கொடுக்கலையே ஆண்டவருக்கு. அப்படி இல்லை, எப்போவுமே நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் ஜெபிக்கிறதுக்கு. மற்றவங்களுக்காக ஷோ காமிக்கிறதுக்கல்ல. நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு நண்பனையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற யாரையோ கூட்டிகிட்டு ஒரு வெளியில் போகிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறீங்க, எங்கேயோ வெளியில் போயிட்டுருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிறவருக்கு திடீர்னு ஒரு தலைவலி வருது, ஒரு காய்ச்சல் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்களுடைய பரிசுத்த கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். திடீர்னு எதிர்க்க ஒரு காரியம் சரியானதாக இல்லை, சரியாக போகல ஏதோ ஒரு விஷயம், அதுக்காக நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்து ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு உதவி செய்வார். கோபம் இருக்கக்கூடாது, தர்க்கம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. வாக்குவாதம் இல்லாமல், வாயை திறக்காமல், கோபிக்காமல், நீண்ட பொறுமையுள்ளவராக இருந்து இயேசு கிறிஸ்து ஜெபிச்சார்.
அதனால தான் அவர் தைரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவார், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எப்பொழுதும் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறீர். நம்ம இன்றைக்கி அப்படி சொல்கிறோமா? அப்படி நம்ம சொல்லும் பொழுது நம்ம உண்மையிலே கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? அவர் விரும்புகிற மாதிரி ஜெபிக்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது நாம் எப்படி ஜெபிக்கக்கூடாது? மாயக்காரர் போல் மற்றவங்க பார்க்கணுன்னு ஜெபிக்கக்கூடாது. அதே போல் எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிட்டு மன்னிக்காத இருதயத்தோடு ஜெபிக்கக்கூடாது. நீண்ட ஜெபம், எனக்கு தான் கொடுத்துட்டாங்க மைக்க சர்ச்சில்ன்ட்டு அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் எல்லாரும் கூடி வர்ற இடத்துல எனக்கு மட்டும்தான் ஜெபம் தெரியும், அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எல்லா குறிப்பையும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்குது, நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இதெல்லாம் திருத்தி கொள்ளும் பொழுது, மாற்றி கொள்ளும் பொழுது தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? அவரை இன்சல்ட் பண்ண மாட்டோம். ஆண்டவர் உங்களால் இதை செய்ய முடியுமான்னு தெரில, இந்த சிஸ்டர் சரியில்லை, அந்த பிரதர் சரியில்லை, அந்த தம்பி சரியில்லை, இவங்கெல்லாம் எப்படி தான் மாறுவாங்களோ, இவங்களை எப்படி தான் நீங்கள் மாற்ற போகிறீங்களோ? அவரோட கை குறுகலை, அவர் கையால் ஆகாதவர் கிடையாது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். தம்முடைய பலத்த கரத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சம் பேரை கொண்டுட்டு வந்தார் வெளியே. ஒரே நாள் நைட்டில் கொண்டுட்டு வந்தார் எல்லாரையும். புரியுதுங்களா? அதனால் அவரால் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அவருடைய கை குறுகலை, அவருடைய செவி மந்தமாகலை, நம்ம ஜெபத்தை கேட்குறாரு, அதனால் கவனிக்கிறாரு, உற்று பார்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறாரு. தாவீது போல் நம்பிக்கையோடு நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்மளை தாழ்த்தணும். என்ன வசனம் அதைத்தான் சொல்லுது. ஆண்டவர் சொல்லித்தராரு, தாழ்த்து என் முகத்தை தேடு, பொல்லாத வழிகளை விட்டுடு, என்கிட்ட திரும்பி வா, நான் இப்போ உன் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அப்போ நீங்கள் இப்படி உங்களை சரியாக பழுது பார்த்துட்டு நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் பழுது பார்த்து பொழுதுபோக்காமல் சரியாக அந்த காரியங்களை செய்யும் பொழுது உங்கள் குடும்பம் திரும்பவும் கட்டப்படும். திரும்பவும் இழந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் மீட்டுக்கொள்ள முடியும். அதனால தான் கோபதாபம் இல்லாமல், தர்க்கம் பண்ணாமல், தேவையில்லாத பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காம உங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கும் பொழுது எந்த இடத்துலையும் ஆயத்தமாக இருங்க. உங்கள் ஜெபத்தை எப்பவும் கேட்க கர்த்தருடைய செவிகள் திறந்து இருக்கிறது. அவருடைய கரம், பலத்த கரம் உங்களை அற்புதமாய் நடத்தும். நம்ம ஜெபத்தை நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையிலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை, அன்பின் ஆண்டவரை துதிக்கும்படிக்கு, ஜெபிக்கும்படிக்கு எப்படியெல்லாம் நாங்கள் ஜெபிக்கக்கூடாது, எப்படி ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை நாங்கள் இன்சல்ட் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் தேவனை உயர்த்தி துதித்து நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று தாவீது தன்னை தாழ்த்தியது போல எங்களை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாகவே எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன். தொடர்ந்து எங்கள் ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்போம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாங்கள் எதெல்லாம் பழுதாக்கி போட்டு விட்டோமோ அதையெல்லாம் சரி செய்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் கட்டி எழுப்ப வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறது. எந்த இடத்திலும் ஜெபம் பண்ணுவதற்கு இவர்கள் ஆயத்தமாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. God bless you.